30. அது குரு கேது. நிறைய பேர் 7ஆம் நம்பர் தான் கேதுன்னு சொல்லுவாங்க. இங்க 0 எங்க வந்தாலும் அங்க கேது தான். 0 இப்போ ராசி கட்டத்திலேயே ஐயா கிரகம் இல்லாம கட்டம் இருக்குமில்ல, அதை பூரா நம்ம கேதுவா தான் எடுத்துக்கிறோம். சனி கேதுவா எடுத்துக்குவோம். அது பூராவே வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டி கட்டம்னு சொல்லுவோம். அது சனி கேதுவாவே வேலை செஞ்சுட்டு இருக்கும். இதுல ஆணுக்கு 30ஆம் தேதியில பிறந்திருந்தா இந்த தொழில் அந்த 30 வயசு டு 45 50 என்ன உயரமோ அதுக்கு ஈக்குவலா ஒரு கடன் இருந்துகிட்டே இருக்கும். அப்பதான் உங்களுக்கு செட் ஆகும். 40 வயசுல செட் ஆகும். அந்த கடன் இருந்துகிட்டே இருக்கும். கடன் இல்லாம இவங்க வாழல. பெண்களாக இருந்தால் ஏதாவது ஒரு நகை அடமானத்துக்கு போயிருது, டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஆணானாலும் பெண்ணானாலும் சித்தர்கள், ஞானிகள், மகான்களுடைய அருளாசி நிறைய இருக்கு. இவங்கெல்லாம் நிறைய ஆலய பரிகாரங்கள், கோயில் கட்டுறவங்க, கோயில் வழிபாடு பண்றது, பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்றது, விரதம், பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் வேற மாதிரி. சித்தர்கள் காட்சி கூட உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா கனவுல அந்த தெய்வத்தை பார்க்கறது, இப்படி ஒரு தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னாங்க இல்லைங்க, அதெல்லாமே இந்த 30ஆம் தேதி தான். இந்த 30ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். குழந்தைங்க ஹாஸ்டல்ல இருக்கு, பிரிஞ்சிருக்கு, இந்த கொடி சுத்தி பிறந்தது, கொஞ்சம் குறை பிரசவமா பிறந்தது, கொஞ்சம் குழந்தை லேட்டு, ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி, குழந்தைகளால் ஒரு சின்ன மன வருத்தம், இதெல்லாம் 30. பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடனை வாங்கியாவது காசு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கியாவது காசு இல்லாம இவங்க வாழ மாட்டாங்க. இவருடைய வாழ்க்கைக்காக அந்த கடன் படுறது, வட்டி கட்டுறது இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 30ஆம் தேதியினுடைய அமைப்பு இதுதான்.